வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி நல்ல சுவையான குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம். இப்போ இந்த குருமாவுக்கு என்னென்ன அரைக்கலான்றதை பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, அப்புறம் 2 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து 4 பூண்டு பல், நல்ல பெரிய பூண்டு பல்லாக சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 7லேருந்து 8 சேர்த்துக்கோங்க. இஞ்சி சின்னதாக 5 துண்டு சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதோட 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதோட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது சேர்த்து பண்ணோன்னா நம்ம சாப்பிடும்போது லைட்டாக க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல எண்ணெயில் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சாதான் நல்ல இந்த மாதிரி திக்காக இருக்கும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா வதக்காட்டி நம்ம குருமாலாம் கொதிச்சதுக்கப்புறமா லைட்டாக கசப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால இப்போவே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனைலாம் நமக்கு போகும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு குருமா ரொம்ப நல்லா திக்காக இருக்கணும்னா 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா குருமா கொதிச்சதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோன்னா அருமையான குருமா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமாவில் நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால குருமாவும் ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது தனியாக காயெல்லாம் எடுத்து வைக்கணும்னு அவசியமே இல்லை, சேர்த்தே சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. இந்த குருமா ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.